தலைப்பு: பொன்னான பிரமாணம். 7ஆம் தூதனின் கட்டுரைகள். ரீப்ரிண்ட் நம்பர் 5571. தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள். பக்கம் 31. பாடத்தின் தலைப்பு: விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்ளுகிறான். பூமியை சூழ்ந்து மூடிக்கொண்டு வரும் மகா உபத்திரவ காலத்தின் சோதனைகளிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஒருவரும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பரத்திலிருந்து வரும் ஞானம் என்று அப்போஸ்தலனால் தெரிவிக்கப்படும் ஞானத்தினை பயன்படுத்துவதன் வாயிலாக சூழ்நிலையினை நல்லதாக்க முற்படுவதே சிறந்த வழியாகும். ஒருவன் எந்த அளவுக்கு பரம ஞானத்தின் இந்த பரிந்துரைகளை கைக்கொள்ளுகின்றானோ அவ்வளவாய் அவன் தேவ தயவை பெற்றுக்கொள்ளுவான் என்பதில் நமக்கு நிச்சயமே. அந்த தயவானது அவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று உறுதிப்படுத்துகின்றதாயிருக்கின்றது. தன் வழிகாட்டுதலுக்கு கீழ் காணப்படுபவர்களுக்கு எந்த ஒரு பெற்றோராலும் அல்லது ஆலோசகராலும் கொடுக்க முடியும் மிகவும் விலையேற பெற்ற படிப்பினைகள் முதலாவதாக பொன்னான பிரமாணமாக இருக்கும். முற்றும் முழுமையான நீதியினை மனதில் ஆழப் பதிய வைப்பதாகும். இதற்கு குறைவான எதையும் அல்ல. இரண்டாவதாக, பொன்னான பிரமாணத்தினால் அடையாளப்படுத்தப்படும் நீதியோடு கூட இரக்கம், மனதுருக்கம், அனுதாபம், உதவி புரியும் ஆவி தொடர்பான படிப்பினைகளாகும். இது விஷயத்தில் 3ஆம் பாடம் சாந்தம், தயவு, பொறுமை, நீடிய பொறுமை தொடர்பாக இருக்க வேண்டும். 4ஆம் பாடம் அனைத்திலும் சிக்கனமாயிருத்தல் ஆகும். வீணாக்குவதை தவிர்ப்பதாகும். தனக்கு அவசியப்படாத ஒன்று வேறொருவருக்கு அவசியப்படலாம் என்று உணர்ந்து கொள்ளுதலாகும். இப்படிப்பினைகளை குறித்து குறிப்பிடுகையில் நமது வாசகர்கள் கூட ஆவிக்குரிய பரம உணவு காணப்படும் கர்த்தருடைய பந்தியில் போஷிக்கும் தேவ பிள்ளைகளாக கருதப்படுகின்றனர் என்று நாம் நம்புகிறோம். மேலும் இவர்கள் தங்கள் குடும்பங்களை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இசைவாக பயிற்றுவிப்பதின் மூலம் தங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க நாடுகின்றவர்களாயிருக்கின்றனர். பொன்னான பிரமாணம் என்பது கர்த்தருடைய ஜனங்களினால் அங்கீகரிக்கப்படும் மிகவும் லோயர் ஸ்டாண்டர்ட், அதாவது கீழ்த்தள நியமமே, அடிப்படையான நியமமே என்பதையும் மற்றும் இது எவ்வகையான அன்பிற்கும் முன்னதாகவே வருகின்றது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 5323. தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள். தலைப்பு: ஒருவரையொருவர் கவனித்து. ஆதார வசனம்: ரோமர் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 21 வசனங்கள். உண்மைதான். இவ்வார்த்தைகளும் புதிய ஏற்பாடு முழுவதையும் போல கிறிஸ்தவர்களுக்கென்று மாத்திரமே பேசப்பட்டுள்ளது. எனினும் இயேசுவின் பின்னடியார்களாகிடாத அநேகர் கூட இங்கு இடம்பெறும் கருத்தினை உணர்ந்து கொள்ளுகின்றனர். மற்றும் அப்படியானவர்களுக்கு இது உயரிய கிறிஸ்தவ கொள்கைகளின் அடிப்படையில் இல்லாமல் பொன்னான பிரமாணத்தின் அடிப்படையில் மனதை கவர்கின்றதாயிருக்கின்றது. மனுக்குலம் யாவற்றிற்குமான அங்கீகரிக்கப்பட்ட நியமமாகிய பொன்னான பிரமாணத்திற்கும் கிறிஸ்தவனுக்கான ஜீவியத்திற்கடுத்த பிரமாணத்திற்கும் இடையில் வேறுபாடு காட்டுவது என்பது அநேகரால் வித்தியாசம் ஏதும் இல்லாத வேறுபடுத்தி காட்டுதலாக கருதப்படுகின்றது. ஆனால் இது உண்மையல்ல. தனக்கு செய்யப்பட வேண்டும் என விரும்புவற்றை மற்றவர்களுக்கு செய்திட வேண்டும் என்பதான பொன்னான பிரமாணமானது நீதியின் பிரமாணமாக காணப்படுகின்றது. அனைவருமே இதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அனைவரும் இதை பின்பற்ற வேண்டும். யாரும் இதற்கு மறுப்பு சொல்ல இடமில்லை. ஆண்டவரால் போதிக்கப்பட்டதும் அவரில் மாதிரியாகப்பட்டதுமான கிறிஸ்தவ ஜீவியத்திற்கான பிரமாணமானது அனைத்து மனுஷருக்கும் பொருந்தும் பொன்னான பிரமாணத்தை காட்டிலும் மிகவும் இம்மியும் பிசகாத ஒன்றாகும். கிறிஸ்துவின் பின்னடியார்கள் ஆகுபவர்கள் நிச்சயமாகவே பொன்னான பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களே. எனினும் அவர்கள் தங்களையே இன்னும் மிக கண்டிப்பான பிரமாணத்தின் கீழ் தானாய் முன்வந்து நிறுத்தி கொள்ளுகின்றனர். அவருடைய சித்தத்தை, நீதியை செய்வதில் எல்லாவற்றையும் பலி செலுத்திட, ஜீவனையும் கூட பலி செலுத்திட அவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்பதே கர்த்தருடனான அவரது உடன்படிக்கையாயிருக்கின்றது. இதையே கிறிஸ்து தம்மையே பிரியப்படுத்த நாடாமல் என்று அப்போஸ்தலன் கூறுகையில் தெரிவித்தவரானார். அவரது சித்தம் பூரணமான ஒன்றாயிருப்பினும் அவர் நமது சந்ததி தொடர்புடைய பரமபிதாவின் மகிமையான நோக்கங்களை நிறைவேற்றும்படிக்கான அஸ்திபாரத்தினை போடுவதற்கும்
மனுக்குலத்திற்கு ஊழியம் புரிவதற்கும் என்று தமது உரிமைகளை, ஸ்லாக்கியங்களை, சுயாதீனங்களை துறந்தார். சபையினுடைய தற்கால அழைப்பானது கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையை உள்ளடக்குவதே ஆகும். அது பலி செலுத்துபவர்களுக்கான அழைப்பாகும். அப்படியிருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரீபிரிண்ட் நம்பர் 5722. தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள். தலைப்பு: நீதியாகிய பொன்னான பிரமாணம். அதிகாரி என்பவன் தனது ஜனங்களுடைய ஊழியக்காரனாய் காணப்பட வேண்டும் என்றும், இப்படி அதிகாரி உண்மையாய் செயல்பட்டால் அவனது ராஜ்யபாரம் நீடித்திருக்கும் மற்றும் அவரது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றுமுள்ள விதத்தில் ஞானிகள் ராஜாவாகிய ரெகொபெயாமுக்கு வழங்கிட்ட ஆலோசனைகளை அனைவருமே ஒத்துக்கொள்ளுவோம். ராஜா பொன்னான பிரமாணத்தினை கைக்கொள்ள வேண்டும் என்பதை, அதாவது ஒருவேளை ஸ்தானம் மாற்றப்பட்டிருப்பின் ஜனங்கள் தன் ஸ்தானத்திலும் தான் ஜனங்களுடைய ஸ்தானத்திலும் காணப்பட்டிருந்தால் அவர்கள் தனக்கு என்ன செய்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பாரோ அதையே அவரும் இப்பொழுது ராஜாவாக அவர்களுக்கு செய்திட வேண்டும் என்பதை அவர்களது ஆலோசனை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. கிறிஸ்தவ மார்க்கத்தின் மகா தலைவரானவரினால் கொடுக்கப்பட்டதான பொன்னான பிரமாணமானது கடைபிடிக்க முடியாத ஒன்று என புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டது. ஆனால் அது கடைபிடிக்க முயற்சிக்கப்படவே இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். அதிகாரம் உடையோர் ஜனங்களை கையாளும் விஷயத்தில் பொன்னான பிரமாணத்தினை செயல்படுத்துவதற்கு எப்போதுமே அஞ்சினவர்களாக காணப்படுகின்றனர். பொன்னான பிரமாணத்திற்கு ஒத்த ஏதோ சிலவற்றை செய்வதாக அரசியல் கட்சிகள் பறைசாற்றுகின்றனர். ஆனாலும் அதிகாரத்திற்கு வரும்போது வாய்ப்பை பெற்றிருந்தும் சூழ்நிலைகள் பொன்னான பிரமாணத்தை கைக்கொள்ளும் காரியத்தினை சாத்தியமற்றதாக்குகின்றது என்று சொல்லி அப்பிரமாணத்தினை பயன்படுத்த மறுத்து விடுகின்றனர். எனினும் சீக்கிரத்தில் பொன்னான பிரமாணமானது உலக அளவில் பிரயோகிக்கப்படும் மற்றும் இந்த ஒரேயொரு பிரமாணத்தின் வாயிலாகத்தான் மனுஷ ஜாதிக்கான சந்தோஷம் அடையப்படக்கூடும் என்பது நிரூபிக்கப்படும். இதுவே வேதாகமத்தின் வாக்குத்தத்தமாய் காணப்படுகின்றது. அதாவது மேசியாவின் ராஜ்யமானது உலகிற்கு பொன்னான பிரமாணத்தின் அடிப்படையில் 1000 வருடங்களில் கட்டாயமாய் பாடம் புகட்டுகின்றதாய் இருக்கும் என்று வேதாகமம் கூறுகின்றதாய் இருக்கின்றது. தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் மற்றும் கர்த்தரும் பொன்னான பிரமாணம் கைக்கொள்ளப்படும் என்று சாட்சி பகர்கின்றனர். அது நித்தியமான நீதியினையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்திடும். மேலும் தேவனுடைய பிரமாணத்திற்கு இசைவாய் வருபவர்கள் மீது தேவ தயவு காணப்பட்டு இறுதியில் அவர்கள் பாவம், வியாதி, வலி, மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒட்டுமொத்த உலகமும் மகிமையான மனுஷீக பூரணத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள். பொன்னான பிரமாணத்தின்படி செயல்பட மறுப்பவர்கள் அழிக்கப்படுவார்கள். ஆமேன்.